கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்கள் வீட்டில் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் நீங்கள் குடும்பமாக இருந்தால் நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது முழந்தாள் படியுங்கள். பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருந்தாலும் முழந்தாள் படியுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்கள் மேலே வைக்கப்பட்டு, பிரியமானவனே பிரியமானவளே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கன்னு ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கோடு இந்த நாளை நீங்கள் தொடங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91:3. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். வேடன் அப்படின்னாச்சுன்னா குறி வச்சு பிளான் பண்ணி தாக்குகிறவன், பிடிக்கிறவன், உன்னை கண்ணி வச்சு உன்னை சிக்க வைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யாரோ ஒருவர் நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை பிளான் பண்ணி கண்ணியில் சிக்க வைக்கும்படிக்கு ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்த பிளான் பண்ணியிருக்கிறான். பி கேர்ஃபுல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் பிளான் பண்ணி உன்னை சிக்க வச்சு நீ அதிலிருந்து தப்ப முடியாதபடிக்கு உன்னுடைய லைஃபே அதோட அவ்வளோதான் க்ளோஸ் ஆகக்கூடிய விதத்தில் யாரோ ஒருவர் சில காரியத்தை செய்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வேடனுடைய கண்ணி அப்படின்னா நம்ம தெரியாமல் போகிற இடத்துல கண்ணியில் மாட்டிக்கிறது தான் அந்த காரியம். நமக்கு தெரிஞ்சால் நம்ம உஷாராக போவோம். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு அலர்ட் பண்ணுறாரு, உஷாராக இருங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப தெளிவாக இருங்க, யாரையும் அவ்வளவு ஈஸியாக நீங்கள் நம்பிடாதீங்க. ஆண்டவரை நம்பி ரொம்ப கவனமாக ஒவ்வொரு இடத்துல செயல்படுங்க. நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்க. தவறான நண்பர்கள், நல்ல இனிக்க பேசுகிறவங்களெல்லாம் நம்பிடாதீங்க. ஜபிக்கும் போது அவங்களிடத்துல நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணும்போது, ஆண்டவரே இது நல்ல ஃப்ரெண்டாக கேளுங்க. ஆண்டவரிடத்துல ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்கிறாரு. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, நல்ல நண்பர்களை சம்பாதிங்கள்னே சொல்லியிருக்கு. அதுக்காக நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறதும் தப்பான காரியம். நல்ல நண்பர்களை சம்பாதிக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னாச்சுன்னா என்ன ஆகுன்னா, கூட இருந்துகிட்டே கூலி தோண்டுவான், கூட இருந்துகிட்டே முதுகில் குத்துவான், கையில் கூட பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுட்டே அடுத்த நிமிஷத்தில் உன்னை பற்றி தப்பாக பேசுவான். அப்படிப்பட்ட வேடன்கள், குறி வைக்கிற வேடன்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் குறி வச்சுருக்கானோ, இந்த குறிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சி போடுற அந்த கண்ணிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சி அந்த கண்ணிகளை அறுத்தறிகிறார். கண்ணி தெறித்தது, நீ உயிர் தப்பினாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணி வச்சுட்டான், உனக்கு விரோதமாக கண்ணி வச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அந்த கண்ணியை தெறித்தறிந்து தப்பு பண்ணுவார். ஒரு முறை ஒரு சகோதரர், ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார், பொறாமையினால் பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி அவருக்கு விரோதமாக ஒரு விஜிலன்ஸ் கேஸில் அவரை மாட்ட வைக்கணுன்றதுக்காக வேண்டி தந்திரமாக அவரை ஒரு வழக்கில் சிக்க வச்சுட்டாங்களாம். அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். நான் இத்தனை வருஷமும் உண்மையாக இருந்தேனே, ஆண்டவர் எனக்கு ஏன் இதை அனுமதிச்சார், எனக்கு தெரியவே இல்லையே எப்படி ஒரு காரியம்னு சொல்லிட்டு அடுத்து கண்ணி வைக்கிறது. கண்ணி வச்சு அப்படின்னா அவருக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் கண்ணி வச்சு அவர் அதில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு பிரச்சனை மாட்டி விட்டாங்க. ஆனால் அன்றைக்கி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அவருக்கு உண்மையை விளங்க பண்ணினார். அந்த வழக்கிலிருந்து கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கினார். அவருடைய நற்சாட்சி அந்த அதிகாரிகள் அதன் பிறகு அதிர வச்சிருச்சு. அதிகாரிகளையே அப்படியே புரட்டி போட்டது. இன்றைக்கி அவர் விடுதலை ஆனார். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் தந்திரமாக வேலை செய்கிற இடத்துல அப்படியே கொண்டு வந்து உங்களை சிக்க வைப்பாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கமாக வெளியே எங்கேனாலும் சரி, அதே போல் தொழில் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். கண்ணி வச்சுருக்கான். நீ வியாபாரம் பண்ணுற இடத்துல உனக்கு கண்ணி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கவனமாக வியாபாரம் பண்ணணும். ஊழியம் செய்கிற இடத்துல கண்ணி இருக்கிறது, ரொம்ப கவனமாக ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எவனோ ஒருத்தன் உனக்கு கண்ணி வைப்பான், அந்த கண்ணியில் நீ சிக்கி கொள்ளாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த வசனத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அடுத்து பாழாக்குகிற கொள்ளை நோய்கள். இன்றைக்கி எத்தனை கொள்ளை நோய் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அதெல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு அந்த வியாதியை மாற்றுவார். 38 வருஷம் விளங்காமல், கால் விளங்காமல், இடுப்பு விளங்காமல் கிடந்தவனை சந்திக்க பெதஸ்தாவுக்கு போனார். இன்றைக்கி ஒன்றை சந்திக்குவான் வீட்டுக்கு வந்திருக்கிறார்.
இன்றைக்கி எல்லா வியாதியிலிருந்து, கண்ணிகளிலிருந்து, உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகளிலிருந்து, மாந்திரிக கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். வழக்கில் சிக்கி இருக்கிற உன்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். நீ நம்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, ஒரு நல்ல சாட்சியை இன்றைக்கி நம்ம கேட்டு முடிக்க போகிறோம். சகோதரி சங்கீதா ஃப்ரம் சென்னை. என்னுடைய கணவர் 10 வருடங்களாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்பொழுது சகோதரர் அவர்கள் சொன்ன மங்கள வார்த்தை, அடக்கம் பண்ணப்பட்ட வேலையை கர்த்தர் உங்களுக்கு உயிர்ப்பித்து கொடுப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜெபம் பண்ணாராம். இதில் நம்ம அனுதின மங்கள வார்த்தையில் அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் 10 வருஷமாக வேலை இல்லாத அவருக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் ஒரு வறுமையான வேலையை கொடுத்து அவருடைய வருமானத்தை உயிர்ப்பித்து கொடுத்தார். என் அழகான சாட்சி பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கும் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கும் நீங்கள் இழந்து போன வேலையோ வருமானமோ எதற்கோ எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் கடன்களை எல்லாம் அடைச்சி என்னையும் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மங்கள வார்த்தை மூலமாக நீ சொன்னீர், உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் கண்ணி வச்சிருக்காங்களோ, எந்த வேடன் உனக்கு விரோதமாக இருந்தாலும், தெரிந்தவனோ தெரியாதவனோ, பொறாமை நிமித்தம் வந்தவனோ, உடன் வேலை செய்கிறவனோ, சொந்த பந்தத்தில் இருக்கிறவனோ, யாராயிருந்தாலும் சரி ஆண்டவரே, தப்புவிப்பீராக. அதே போல் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பாழான கொள்ளை நோய்கள் என் பிள்ளைகளுடைய கூடாரத்தை விட்டு, சரீரத்தை விட்டு இப்பொழுதே விலகுவதாக நான் கட்டளை கொடுக்கிறேன். தெய்வீக விடுதலையின் சுகத்தையும் தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.